எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். அதாவது ஹாலிடே ஹோமுக்கு. இப்போ ஹாலிடே ஹோம் வந்து நம்ம தனுஷ்கோடிக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். தனுஷ்கோடிக்கு போகிறதுக்கு போது ஆட்டோக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணிடலான்னு சொல்லியிருக்கோம். அதே மட்டும் இப்போ இந்த ஹாலிடே ஹோம் வந்து தனுஷ்கோடிக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தான். ஆட்டோக்காரங்க அப்படி தான் சொன்னாங்க. அதே மட்டும் இந்த வழியில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜடை தீர்த்தமும் பார்க்கலாம், கோதண்டராமர் கோவிலையும் நம்ம பார்த்துட்டு போகலாம். இது என்ட்ரன்ஸே வந்து இருக்க சொல்லிட்டாங்க. போகிற வழியில் 2 இடத்த பார்க்கலாம், ஜடை தீர்த்தம் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதே மட்டும் இப்போ நம்ம தனுஷ்கோடிக்கு போகலான்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஆர்டரில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸும் இப்போ நடந்திருக்கு. அதே மட்டும் இந்த ராமேஸ்வரத்தையும் ராமநாதபுரத்தையும் சேர்க்கிறது ஒரு பாம்பன் பாலம். இந்த பாம்பன் பாலம் இல்லைன்னா ராமேஸ்வரம் வந்து ஒரு தண்ணி ஐலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராமேஸ்வரத்தை சுற்றி மொத்தம் 4 சைடாக்குமே தண்ணி சூழ்ந்துருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த பாம்பன் பாலம் தான் ராமேஸ்வரத்தையும் ராமநாதபுரத்தையும் சேர்த்துருக்கு. இப்போ இந்த பாலமே இல்லைன்னா நம்ம ராமேஸ்வரம் வந்து ஒரு தனி ஐலாண்ட் தான். பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், நம்ம வந்து தனுஷ்கோடிக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். ஏன்னா 2 சைடாக்குமே தண்ணி சூழ்ந்துருக்கு. ஒரு சைடாக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் இந்தியன் ஓஷன் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடாக்கு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்குது. ரெண்டுமே நம்ம சைடாக்கு கடல் சூழ்ந்துருக்கு. இந்த 2 கடலுமே ஒரே இடத்துல தான் ஜாயின் ஆகும். அந்த இடம் தான் தனுஷ்கோடி. நம்ம இந்த தனுஷ்கோடியிலேருந்து நம்ம ஸ்ரீலங்காவை 20 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ்ன்னு இருக்காங்க. அதை நம்ம வந்து பைனாகுலர் டெலஸ்கோப்பில் வந்து பார்க்கலாம் நல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கும் அந்த தனுஷ்கோடியில் வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா டூரிஸ்டம் பிளேஸ் இருக்குது. ராமேஸ்வரம்னாவே டூரிஸ்ட் பிளேஸ் தான் சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா 21 வில்லேஜ் வந்து இருந்துருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து ராமநாதபுரத்து ராமேஸ்வரம் இணைக்கிறது என்ன இணைக்கிறது? பாம்பன் பாலம். பாம்பன் யார் கட்டினா? பிரிட்டிஷ்காரங்க தான் கட்டினாங்க. ஓகே. ராமேஸ்வரம் என்ன ஃபேமஸ்? ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தான் இருக்கிறதுலே ஃபேமஸ். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான கோயில் இருக்குது, கோதண்டராமர் டெம்பிள். அது முக்கியம். எல்லாம் மெயின் வந்து ராமருடைய கிறிஸ்டியை சொல்கிறது தான் ராமேஸ்வரத்தில் நிறைய சொல்கிறாங்கல்ல கிறிஸ்டின். ராமேஸ்வரத்தில் நிறைய கோதண்டராமர் மட்டும் நிறைய ராமாயணத்தில் படித்த மட்டுமே நிறைய கோவில் இங்கே இருக்குது. அது மட்டும் நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி ராமாயணம் இந்த மட்டும் நிறையா கதையும் படிச்சுட்டு வாங்க. இல்லாட்டி புக்கிலையா ட்ரெயினில் வரப்போ படிச்சுட்டு வாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்தோடனே எல்லாமே நம்ப முடியும். ஏன்னா இங்கே நிறையாமே ராமர் கோவில், ராமர் தீர்த்தம், ஜடாயு தீர்த்தம், லக்ஷ்மணி தீர்த்தம், ராமர் பாதம், எங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணாங்க. மிதக்கரை கல் எல்லாமே தனுஷ்கோடியில் நல்ல இடத்துலையுமே மிதக்கரை கல் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே ஹனுமான், பஞ்சமிக்கு ஹனுமானும் இங்கே ஃபேமஸாக இருக்குது. சிவன் கோயில் இங்கே நிறையாவது இருக்குது. ஏன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்த உடனே அதாவது ராமர் வந்து சீத்தையும் வந்து சிவன் லிங்கத்தை வந்து செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி அதுவும் இந்த ராமேஸ்வரத்தில் தான் செஞ்சுருப்பாங்க. அதான் ராமேஸ்வரனாலுமே ராமரை பற்றி தான் நிறைய கோவில் இருக்குது. சொன்னீங்க ராமேஸ்வரனான ராமர் கோவில் தான் ஃபேமஸ். இன்னொருத்தர் ஐயா ஒருத்தர் இருக்கிறாரு, மனிதர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். அவரும் இங்கே தான் பிறந்தார், இங்கே தான் வாழ்ந்தார். அதே மட்டும் இவர் தான் பிஃபோர் பிரசிடெண்ட்டாகவும் இருந்தார். இவருக்கு வந்து நல்லா சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கும், பெரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும். ஏன்னா இவர் ரொம்ப மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக கொடுப்பாரு. எங்கே வந்திருக்கிறீங்க? தனுஷ்கோடிக்கு வந்துட்டோம். தனுஷ்கோடி பற்றி ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். இந்த தனுஷ்கோடியில் பார்த்தீங்கன்னா 21 வில்லேஜ் இருந்திருக்குன்றாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு 4-5 வில்லேஜ் இருக்குன்னாலே நல்ல பிஸ்னஸ் இருக்கணும். அதே மட்டும் இங்கே 21 வில்லேஜ் 21 வில்லேஜஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ பேர் பிஸ்னஸ் நடந்திருக்கும். அது மட்டும் இங்கே நிறைய பிஸ்னஸ் நடந்திருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா மீனவர்கள் இருந்திருக்காங்க, நிறைய மீன் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருந்திருக்காங்க. அப்போ தான் பிரிட்டிஷ்காரங்க வந்து மெட்ராஸ்க்கு வந்தாங்க. மெட்ராஸ்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்தோன்னே என்ன ராமேஸ்வரம் நல்ல பிஸ்னஸாக இருக்குது. ஆனால் நம்ம இதை வந்து ரொம்ப டெவலப் பண்ணணும்னு நினச்சாங்க. அப்போ தான் இவங்க தான் பிரிட்டிஷ்காரங்க பாம்பன் பாலத்தையே செஞ்சாங்க. அதனால இங்கே சென்னையிலேருந்து ஸ்ரீலங்கா கொலம்போக்கு போகிறதுக்கு வந்து 80 ரூபாய் தான். அது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லேருந்து இந்த தனுஷ்கோடிக்கு வந்து வந்திருப்பாங்க. இந்த தனுஷ்கோடியில் லாஸ்ட் எண்டு முடிஞ்சுறாங்க. இந்த லாஸ்ட் எண்டில் என்ன முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் முடியுதுன்றாங்க. அதே மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தவொடனே இங்கேருந்து கப்பல் ஏறி ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு ஸ்ரீலங்காலேருந்து கொலம்போக்கு ட்ரெயினில் போயிடலான்றாங்க. இது மட்டும் 80 ரூபாய் தானே இந்த இதுக்கு டிக்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 21 வில்லேஜ் இருக்கு. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடந்திருக்கு. அதே மட்டும் இங்கே நிறைய மீனவர்களுக்கு வாழ்ந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இது நடந்திருக்கு. அப்போதைக்கு 1964 பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுனாமியே வந்திருக்கு. சுனாமி வரட்டும் 1964 முன்னாடி வந்து 20 கிராம மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆமாம், 20 கிராம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா என்னென்ன தேவை, நம்ம அடிப்படை தேவை முக்கியம் இல்ல. எல்லாமே மீனவர்கள் எல்லாமே மீனவர்கள் 1964 வந்து மக்கள் முன்னாடி நிறைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணணும், தேவை ரொம்ப அதிகம் தேவை. அப்ப என்ன தேவை அவங்க வாழ்ற அடிப்படை தேவை. அடிப்படை ட்ரெஸ், அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாம் தேவை. அப்ப வணிகம் செய்யணும். வணிகம் செய்யறதுக்கு தான் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, தனுஷ்கோடிக்கும் இலங்கைக்கும்
ஒரு பாலம் வணிகத்துக்கு உருவாக்குறதுக்கு வந்து கப்பல் எடுத்துகிட்டு வந்து வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. வணிகம் பண்ணிட்டு வந்து மக்கள் வந்து நல்ல மகிழ்ச்சியாக மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து 21 கிராமம் மக்கள் வாழ்கிறாங்கன்னா அவங்க அடிப்படை முக்கியம் என்ன? அது கல்வி முக்கியம், அது எஜுகேஷன் முக்கியம், மெடிக்கல் முக்கியம். இப்படி இருக்கிறப்போ ஸ்கூலு எல்லாமே முக்கியம். பிரைமரி காலேஜ், மெடிக்கல் காலேஜ், பிரைமரி ஸ்கூல், ட்ரெயின் எல்லாமே இங்கே இருந்துருக்கு. காலேஜ் வச்சிருக்காங்க, சர்ச்சு இருந்துச்சு, எல்லாமே இங்கே இருந்துச்சு. பள்ளிக்கூடத்துல இருந்து பேசிக் அதாவது கடைகள் இருந்துச்சு, அரிசி கடைகள் இருந்திருக்கு, கடைகளும் இருந்திருக்கு. எல்லாமே இங்கே வசதியாக தான் இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் அந்த ஒரு சுனாமி வந்துச்சு எல்லாருமே சொல்லுவாங்க. சுனாமி இருக்கட்டும், மக்கள் வந்து 21 கிராம மக்கள் வாழ்றாங்களா, மக்கள் நல்ல மகிழ்ச்சியாக வாழ இத்தனை அடிப்படை வசதி எல்லாம் இருந்துச்சு. போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் மக்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து தனுஷ்கோடி என்ன மெயினாக வந்து இது ஒரு ராமேஸ்வரம் தனுஷ் சுற்றி போகிற மக்கள் ஆர்வம் வந்துட்டு போவாங்க. நல்லா வந்து வணிகத்து போக்குவரத்தெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்லா சூப்பர் அருமையாக இருந்துச்சு. இப்போ 1964 1964 டிசம்பர் மாதம் என்ன நடந்துச்சு சொல்லு தம்பி. அதாவது டிசம்பர் மாதம் 22 டேட்ல பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 1964 வந்து நல்லா தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போதைக்கு வந்து நல்லா காற்று வீசுது. மீனவர்கள் என்ன நினைப்பாங்க, இது கடல்னா நல்லா காற்றுல சகஜம், நல்லா தூங்க போகலான்னு நல்லா தூங்க போயிட்டாங்க. ஆனால் அதில் ரெண்டுக்கும் ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் முடிச்சுட்டே இருக்கிறாங்க. என்ன எப்போதுமே காற்று நல்ல லைட்டாக தான் வீசும், ஆனால் இன்னைக்கு மட்டும் ஏன் காற்று அப்படி வீசுன்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் நைட் நேரத்தில் அப்படி ஒரு சுனாமின்னு எழுயுது. அதாவது 240 km/h 240 km ஒரு மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணுற சுனாமி வருது. அதே மாதிரி அதோட ஃபீட் பார்த்தீங்கன்னா 24 feet. அந்த ஹைட்டில் அந்த அலைகளாக வருது. அப்போதைக்கு பார்த்தா இவங்க 2 பேருமே அதாவது மண்ணில் முழுகிற மட்டுமே ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கிறாங்க. அப்போதைக்கு 2 பேருமே கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாங்க, நம்மளுக்கு இப்போ மரணம் தான் நடக்க போதுன்னு. அப்போதைக்கு தான் ஒரு ராஜசாலை வந்து இவங்களை தூக்கி போட்டு அந்த ஒரு கடலில் போய் ஒரு கட்டில் அது மட்டும் ஒரு கல்லில் போய் தூக்கி போட்டுருது. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம இந்த கல்லே இருந்து எப்படியோ காலையில் வரையும் நம்ம உயிர் தச்சுட்டோம்னா நம்ம தச்சிடலான்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதுதான் கடவுளோட அருள்வாங்க. அதே மட்டும் இவங்களாம் தச்சுட்டாங்க. அதே மட்டும் காலையில் பார்த்தா எல்லாருமே பெணங்களாம் அவங்கள சுற்றி மிதக்கிறாங்க. அதே மட்டும் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து தனுஷ்கோடிக்கு வருது. அப்போதைக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்துருந்துச்சுன்னா நல்லா தச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வரதுக்கு முன்னாடி 5 minutesக்கு முன்னாடியே அந்த ட்ரெயினை வந்து இந்த ராஜசாலை வந்து அந்த ட்ரெயினை வந்து தண்ணியை இழுத்துட்டு போயிடுச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா 200 பேசஞ்சர்ஸ் வந்து செத்து போயிட்டாங்க. அப்போ தான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆர்மிஸும் வந்து காப்பாற்ற வராங்க. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா வெறும் சர்ச்சு தான் இருந்திருக்கு, அது கூட இடிஞ்சு போயிட்டு தான் இருந்திருக்கு. ஸ்கூலு நல்லாமே இடிஞ்சு தான் இருக்குது. அப்போவே நல்லா வில்லேஜும் தண்ணிக்குள்ளே இப்போ இருக்குதுன்றாங்க எல்லாருமே. அப்போ எவ்வளோ வில்லேஜஸ் இருந்துக்கு பாருங்க. அதே மட்டும் அந்த நல்லா வில்லேஜஸையும் இந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்குதுன்றாங்க. அப்போ இது என்ன நம்மளுக்கு தெரியுது, நேச்சுரல் கூட ஹியூமன்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, இயற்கையை தான் சக்தி வந்து நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. இந்த சுனாமிக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா தான் ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு நல்ல போக்குவரத்து நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த சுனாமினால அந்த போக்குவரத்து நல்லாமே நின்றுச்சு, கப்பலாகவும் போக முடியல. அதனால இது வந்து பாதுகாப்பு அற்ற நகரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் நாட் சேஃப்டி ஃபார் லிவிங் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நல்லாருமே இங்கே போயிட்டாங்க. ஆனால் சில பேர் இன்னமும் வாழ்றாங்க. ஏன்னா அவங்க பிறந்த இடமும் இதுதான், வாழ்ந்த இடம் தான் சொல்லிட்டு அவங்க இங்கேயே வாழ்றாங்க. நாங்களே போய் பார்த்தோம். ஏன்னா சர்பத் கடையில் இருக்கிறோம்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல அவ்வளோ பேரழிவு நடந்துச்சு. அப்போ ஏங்க சார் இங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால், நாங்கள் பிறந்த இடம் இதுதான், வாழ்ந்த இடம் இதுதான், அதனால நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. இப்போ கூட கடைகள்லாம் இருக்குது, ஷாப்ஸ் ட்ரெஸ் இருக்குது, சாப்பாடுக்கும் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டே இல்லை, நல்லாமே சோலார் சிஸ்டம் வச்சு தான் எல்லாருமே ரன் பண்ணுறாங்க. நாங்கள் ஆட்டோ வந்து வரப்போ நான் எல்லாத்தையும் பார்த்து இருந்தேன். நல்லா ஒரு வீட்டுக்கு மேலே சோலார் சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க, கரண்ட்டே இல்லை. இந்த சுனாமினால இங்கே பார்த்தீங்கன்னா 1800 பேர் எல்லாருமே தண்ணிக்குள்ளே போய் மூழ்கிட்டாங்க. நிறையா இந்த தனுஷ்கோடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு. அந்த ஒரு சுனாமினால ஒரு பிஸ்னஸ் போயிடுச்சு, அவ்வளோ பெரிய 21 வில்லேஜும் போயிடுச்சு. மக்களுக்கும் இந்த தண்ணியால் எல்லாருமே செத்து போயிட்டாங்க, அதான் இறந்து போயிட்டாங்க. 1800 பேர் இந்த தண்ணியிலே இருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ராமேஸ்வரம்னாவே டூரிஸ்ட் பிளேஸ் தான். டூரிஸ்ட் பிளேஸை விட இங்கே பார்த்தீங்கன்னா ராமர் கோவில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தில் தான் ராமாயணம்
பிரிட்ஜ் இங்கே தான் போட்டாங்கன்றாங்க. அதே மாதிரி நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் ராமாயண கதையெல்லாம் படிச்சுட்டு வாங்க. இந்த இடத்துல லாஸ்ட் வியூ பாயிண்ட் ஆஃப் இந்தியான்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் தனுஷ்கோடியோட முடியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் வரதுக்கு முன்னாடி ராமாயணத்தை எபிசோடாக பார்த்துட்டு வாங்க, இல்லாட்டி புக்லையாவது படிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம இந்தியாவுக்கு அதாவது ராமேஸ்வரம் வரைக்கும் வந்த ஒரு யார் பார்த்தீங்கன்னா விபீஷ்ணர். எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ராவணன் வந்து விபீஷ்ணரை வந்து நீ தேசத்துக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னனால விபீஷ்ணர் வந்து ராமர்கிட்டே வந்து வாழறதுக்கு வந்து கேட்பாரு. அதனால ராமரும் வந்து ஓகேன்னு சொல்லிடுவாரு. இந்த இடத்துல விபீஷ்ணருக்கும் பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க. அதுவும் இந்த வழியில தான் வரப்போது நம்ம பார்க்கலாம். அந்த இடம் பேர் தான் கோதண்ட ராமர் டெம்பிள்பாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிதக்கிற கல்வி நீங்கள் பார்க்கலாம், தொட்டி எடுத்தும் பார்க்கலாம், நீங்கள் தூக்கணும்னு நினச்சிங்கன்னா தூக்கியும் பார்க்கலாம். அதே மட்டும் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் பாதமும் இருக்குது. அந்த ராமர் பாதத்துலேருந்து தான் ஹனுமான் எல்லாருமே என்ன ஆலோசனை பண்ணுவாங்களோ இங்கேருந்து எப்படி ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுன்னு நினைக்கிறப்ப தான் ஹனுமான் தான் அந்த ராமர் பாத இடத்துல இருந்து தாவி ஸ்ரீலங்காவுக்கு வரையும் போயிட்டு சீதா பிராட்டியை போய் பார்த்துட்டு வருவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு வரதுக்கு முன்னாடி ராமாயணத்தை நல்லா படிச்சுட்டு வாங்க. அப்படின்னா தான் உங்களால் நல்லாதையும் நம்ப முடியும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். आद्या तू मत आना बेटा इधर है। और रेत में आज तेरे को आइसक्रीम खाना है क्या? अच्छे यहाँ सौ के चक्कर సాయంత్రం వరకు తిప్పుతాడు ఆటో తీసుకో. ஆமா தண்ணி கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. கால் காலத்தவே அது இல்ல இதுதான் புஷ்பேதா ஏடா இது வந்து அது கடல் எடுக்கிற சாலிகிராமத்துக்குன்னா அது அது கடல்ல இருக்கிறது இது கடல் ஆமா மாலை மைக்கான இருக்கு அது பாலிஷ் போட்டோன்னு அந்த இது பவள இது சும்மா நார்மல் பழகிக்கிறது. சரி நான் வந்திருக்கிறீங்க, ஏதாச்சும் கார்த்தியாளுக்கு அதான் வாங்கணும் பார்க்குறேன். இப்போ பாசி கிசி வாங்கணுமா? நான்
அவளுக்கு வாங்க மாட்டீங்களா? எனக்கு லிஸ்ட்ல இல்லையா? நானும் அவளோட புள்ள இல்லையா? அப்ப நான் எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டீங்களா? எது பார்த்தாலும் அவளுக்குன்றீங்க. ஆமா நான் கூட அப்படிதான் போய்கிட்டு இருக்கேன். இல்லடா நீ நானும் மட்டும் தான் அப்படி லிஸ்ட்ல போறோம். வாங்குறதெல்லாம் பொண்ணு போயிட்டு. அதுல நீ கூட எப்பயா வாங்குற? நம்ம 2 பேரும் இருப்போம். இதோட கார்த்தியா எனக்கு என்ன வாங்கி தரீங்க? ஒண்ணுமே வாங்கி தர மாட்டீங்க. ஆனா யாருக்கு வாங்கி தரேன். போ அப்புறம் வர என்ன எடுத்துக்கோ. பவுடரா வரணும். பாருங்க ஒரு ஸ்பூனு பவுடர் வருது பாருங்க நல்லா. பிளாஸ்டிக் பாருங்க உரசாங்க தேய்ச்சோன்னா அது ஒரு டேமேஜ் ஆயிடும். இது ஒரிஜினல் முத்து இந்த இதில் தான் வந்து நடு சென்டர் இருக்கு. உள்ள வந்து பூச்சி இறக்கும் அத்தை மாதிரி அதுக்குள்ள தான் அந்த முத்து இருக்கும். காஸ்ட்லி போட்டால் நல்லது முத்து. ஆனால் 1200. எனக்கா கூலிங்காக இருக்கும் நம்ம பெண்களுக்கு. ஆமாம் போட்டோம்னா கருக்காது. ஓல்டு கூட கழுத்து கருப்பாயிடும். நல்லா இருக்கும். காத்தியா அப்பா வாங்க சொன்னார். இது கேளு வீடியோ மூலமா கேளு. 1200 சரி வாங்குங்க. இது ஃபுல்லாகவே ஊதுங்க. காற்று வரல. காற்று தான் வருது. அக்காட்ட விட்டு ஊதுவோம். அதெல்லாம் ட்ரைனிங் வேணும். சிவன் சொல்லி பாருங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு தமிழ் என்ன வாட்டி ஊதுக்க. சூப்பர். இது 450. அது 1000. இந்த படியேக்கல்ல இவரை பார்த்தோமா தலைகளா தெரியுது. இங்க பாருங்க வீடியோ. எங்க அம்மா நடந்து வராங்களே இத வச்சு நான் பாக்குறேனா. எங்க அம்மா பையன் பாருங்க. இங்க பாரு என்னைய பாருங்க தலைகளா தெரியுதா இல்லையா பாருங்க. இந்த வீடியோல பாருங்க தலைகளா தான் தெரியுவாங்க. இந்த கண்ணு நாங்க நேரா நிக்கிற தலைகளா தெரியுதுங்களா? நல்லா பாருங்க படியேக்கல்ல. அவர் வந்து எனக்கு தலைகளா தெரியுறாரு. நாங்க வீடியோல பார்த்தா தெரியுறமா? ரேட் அக்கா ரேட் கேளு. அக்கா எவ்வளோக்கா? அது 100 ரூபாய் சின்னது 50 ரூபாய். இது 100 ரூபாய் சின்னது 50 ரூபாய். ஒன்று வாங்கிங்க. அது ஒன்று வாங்கிங்க. எஸ் சார். சரி கோவிந்தராஜ். பார்த்தீங்களா நல்லா பிக் சைஸ் எடுத்துங்க. அதை வாங்கிக்கோங்க. வீடியோவில் நீங்களே பாருங்க. இது பார்த்தா தெரியலையா அதனால ஸ்மால் வாங்க சொன்னார். ரேட்டு ஜாஸ்தி. இந்த பிக் சைஸ் வாங்கினாரு. இதுதான் நல்லா கிளியராக தெரியுது. இது கிராச் இல்லை. இந்த அக்கா வந்து முத்து மேலே ஒரு பொண்ணை வச்சுருக்கீங்க 1200 தான் 1500 ரூபாய்க்கு வாங்கிக்கீங்கன்றாங்க. இவர் 100 ரூபா பொருளாக ஒரு 10 பொருளை வாங்குங்க. ஏன் 1000 ரூபாய்க்கு போட்டு ஒரே பொருளை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க பொண்ணு ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்கு. தேடுமா இது ஒன்று எடுத்திருக்காங்க எங்கள் பொண்ணு 150 ரூபா. அவங்களுக்கு சேல்ஸ் ஆகும்டா. கார்த்தியா 50 50 100 ஒரு 4-5 பொருள் எடுத்துக்கோங்கப்பா. கம்மியாக நீ கூட கார்த்திகானே சங்கரது ஒரு ஊதுப்பா நல்லா. கார்த்தி அக்கா அது கொடுக்க அந்த இன்னும் வச்சு இன்னொன்று. காட்டு. எனக்கு தான் நம்பலன்னா என் மகன் இன்னும் ஒன் டைம் போனா அப்பா கார்த்திகை ஓடு நல்லா போகுது. சரி தம்பி நீ வந்து வாங்கிக்கப்பா.
கொடுத்துருங்க செஞ்சு. சரி வாங்கிட்டா முன்னாடி பேர்லாம் அப்படி வாங்க. எவ்வளோங்க பார்த்து வாங்க போல வாங்கிட்டீங்களா? குடிச்சிட்டு வாங்க. இதாங்க ராமேஸ்வரம். இதாக மக்கள்லாம் வந்து மகிழ்ச்சியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேராக ஸ்டேட்டாக இப்போ இலங்கைங்க. இங்கேருந்து 18 கிலோமீட்டர் தான் தூரம் தாங்க. இந்த வேலை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? அதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு 50 ரூபாய்க்கு தான் வாங்கி தந்தாங்க. ஆனால் உங்களுக்கு 4 நிறைய வாங்கணும். வாங்கிக்கலாம் வாங்க. ஏன் கவலைப்படுறீங்க? அடிக்கணும் போல சொல்லுங்க. இங்க 2 பேரும் மாட சாம்பிராணி எல்லாம் வேணும் வாங்கிட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் பணத்துல இதுதான் வேணும் அதுதான் நம்ம கடைசியா வாங்க மாட்டேன். இதுல என்ன வருத்தம்னா நான் ஒண்ணுமே வாங்கல, என்னை வாங்கினே சொல்லலை. பார்த்துக்கிறேன். இப்போதாம்மா நம்ம பூ போட்டு வந்து பாட்டு அதை எடுத்து ஏன்டா அப்படி கூட உள்ள போகுது. கடத்திக்கண்ணே கடத்தி மண்ணு தான் இருக்குது. டாடி வீரா வாங்க போய் பார்ப்போம். ஆமாம் டாடி மம்மி என் செப்பலே
சொல்லிட்டு இருக்கேன் கார்த்திகா கார்த்தி இந்த கதை நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா பாருங்க, ஒரு கலக்கம் கூட இல்லை, அப்படியே கிளியராக கண்ணாடி கூட தெரியும். கார்த்தி கார்த்தி இங்கே சாதத்தில் மிக்ஸி ஆகுது மிக்ஸிங் ஆகுது இல்லை போ போ என்ஜாய் பண்ண கார்த்தியா வெயில் இல்லை இல்லை வேணாம் இன்னைக்கு வேணாம் நான் வந்து சார் மேலே நனைஞ்சிருவோம் ஆல்ரெடி நனைஞ்சிட்டோம். இல்லை அப்படிங்க நான் அங்கிட்டே போய்க்கிறேன் பாஸ். தானே இல்லை ஆ எவ்வளோ ஜாலியாக இருக்குது பார்த்தா கடல். உப்பாக இருக்குதா, தண்ணி க்ளீனாக இருந்தால் இவனுக்கு இதே ஒரு இது டவுட்டு. உப்பா ஆ அலை பார்த்தீங்களா ஹெவி. இந்தியன் யூனிவர்சனுக்கே போய் பையக்குள்ள தண்ணியை கொண்டு வந்துட்டாரு. தொண்டை இறக்குது.